இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான காரியத்தை ஆவிக்குரிய செய்தியை நாம் பார்க்க போகிறோம். இயேசு நம்மோடு கூட பேச போகிறார். சத்தமா அல்லேலூயா. ஓகே, வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், 34ஆம் வசனம், 35 வாசிங்க. ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது, அவருடைய நியாய தீர்ப்புகள் அவருடைய வழிகள் ஆராயப்பட முடியாதவைகள். நல்ல கவனிங்க. கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார், அவருக்கு ஆலோசனைக்காரர்களாய் இருந்தவன் யார்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நம்முடைய கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவர்கள் யார், அவருக்கு ஆலோசனை சொல்ல தகுதியானவர்கள் யார்? ஆமா, இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றோம்னா ஆண்டவருக்கே நம்ம கவுன்சிலிங் கொடுக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவருடைய சிந்தையை அறிந்து கொண்டவர்கள். அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார், அவருடைய சிந்தையை அறிந்து கொண்டவனுக்கு, அவருடைய சிந்தையை அறிந்து கொண்டவனுக்கு அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களுக்கு தகுதியானவர் யாரும் இல்லை. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அநேக போராட்டங்களை அல்லது பாடுகளை சந்தித்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற காலகட்டங்களிலே நாம் எல்லாம் ஓடிட்டு இருக்கிறோம். அந்த நேரத்தை நம்ம நினைப்போம், ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த ஒரு டிஃபால்ட்டா நடந்த ஒரு விஷயம் சற்று நீர் மாற்றி அப்படி செய்திருந்தால், இப்படி செய்திருந்தால், அல்லது நான் விரும்புகிறபடி செய்திருந்தால் எவ்வளவு நல்லா இருக்குமே, எவ்வளவு ஆசீர்வாதமா எனக்கு இருந்திருக்குமே, இந்த பாடுகளும் கண்ணீர்களும் எனக்கு இது வந்திருக்காதே என்று பல நேரத்தில் யோசிக்கும் பொழுது இருதயத்தை விரும்பி நாம் பேச ஆரம்பிப்போம். சில நேரங்களிலே ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் இப்படி ஒரு சோதனை அனுமதிக்கிறார், ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பாடுகளிலே கஷ்டங்களிலே நான் அனுமதிக்கிறார், சற்று தேவன் எனக்கு நான் விரும்பினதை எனக்கு கொடுத்திருப்பாரானால் பல நேரத்தில் அது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்குமே என்று பலர் எண்ணினதை உண்டு. கல்யாணமானவங்களுக்கு சொல்றேன், எனக்கு ஏன் தான் இந்த மனைவி அமைஞ்சான்னு தெரியல, எனக்கு ஏன் தான் இந்த வீட்டுக்கார அமைஞ்சான்னு தெரியல, எனக்கு ஏன் இந்த பிள்ளைங்க பிறந்ததுன்னு தெரியல, நான் விரும்புற மாதிரி என் வாழ்க்கையே அமையல பிரதர். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், அவருடைய சிந்தையில் இருந்துதான் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். வரலையே, பாதி ஃபீட்பேக் நல்லா தெரியுது, நான் சொன்ன வார்த்தை தான் இருக்குது பொழுது. கரெக்டா சொல்லிட்ட சாமினா, நாங்கள் மனசுல இருந்ததெல்லாம் நீ சொன்ன மாதிரி ஒரு 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 மன ஓட்டத்தை நீங்க சொல்லிட்டீங்கன்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. அப்படி அல்ல. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எதை செய்ய நினைத்திருக்கிறாரோ அதை அவராகவே செய்து செய்து அதை முடித்து உங்களை நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் பாடுங்களே, பிரசன்னத்தோட பாடுங்களே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து. வரல, மனசு இடிக்குது, பாட்டு நல்லா இருக்குது, என் வாழ்க்கையில் அது ஒத்து வரல பிரதர். ஹலோ, லிசன் கேர்ஃபுல்லி. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், அவர் சிந்தையை அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நீங்களா இருக்க மாட்டீங்க, நீங்க அவரை மாதிரி ஒரு ஸ்டெப் ஏறிடுவீங்க. புரியல நிறைய பேருக்கு. இதுதான் கிறிஸ்தவத்துல ஒரு இடிச்சிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை. அவர் எவ்வளமா இருக்கிறாரோ அவ்வளமாய் நாம் இருப்பதினாலே அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிக்க போகிறோம் என்று யோவான் அப்போஸ்தலன் சொல்லி காண்பிக்கிறார். நாம இன்னும் அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற மாட்டோம். நாம இன்னமோ நம்ம குடும்பம், நம்ம உறவு, நம்ம வேலை, நம்மளுடைய ஓட்டம் நமக்கு பிரியமானது, நம்மளுடைய சிந்தைக்கு ஏற்ற விதத்தில் நாம் பார்க்கிறது, இது நமக்கு நடந்தால் இதுவே நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில போதுமானது என்று எண்ணிக்கொள்ளுகிற விசுவாசிகளே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய சிந்தையை அறிந்து கொள்ளுங்கள். பிரச்சனையே எங்க தெரியுமா பிரதர்? மாம்சத்திலிருந்து புறப்பட்டு மாம்சத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட நம்மை பிதா குமாரன் பரிசுத்தாவியினாலே நம்மை ஞானஸ்நானத்தை கொடுத்து தம்முடைய ஆவியின் நிறைவை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அழகாய் ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஆவியை நம்முடைய இருதயங்களிலே அப்படியே பரிமாறினாராம். அழகான டிரான்ஸ்லேட்டர் தான் சொல்லுது, உங்களுடைய இருதயங்களில் தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டது என்று பவுல் எழுதுகிறார். அதனுடைய வேறொரு மொழியாக்கம் இப்படிமா சொல்லுகிறது, அவருடைய ஆவியை நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவருடைய தம்முடைய சம்பூர்ணமான ஆவியை நம்முடைய இருதயத்தில் பரிமாறி வைத்தாராம். நாம தான் அந்த ஆவியை வளர விடாம
அந்த ஆவியனுடைய ஆளுகையை அதிகப்பட விடாம அதை கொஞ்சம் அப்படியே அமைக்க இல்ல நான் நினைக்கிறது தான், அந்த எல்லைக்கு நம்ம போகிறதுனாலதான் பல நேரங்களிலே கிறிஸ்துவின் சிந்தையை அறிந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில சடுதியாய் ஒரு போராட்டமோ அல்லது ஒரு தோல்வியோ, ஒரு தேவையில்லாத நாம் விரும்பாத ஒரு கசப்பான ஒரு சம்பவம் நடந்துவிட்டால், ஏன் ஆண்டவரே எனக்கு இதை செய்தீர் என்று புலம்புகிற, முறுமுறுக்கிற, வாக்குவாதம் பண்ணுகிற, இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன், கத்தரிருந்து சண்டை போடுகிற கூட்டங்கள் தான் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் சிந்தை அறிந்தவன் தனக்கு எந்த காரியம் நேர்ந்தாலும் சரி, தன்னுடைய வாழ்க்கையிலே நான் கசப்பான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து என்னுடைய வாழ்க்கை முழுவதும் கண்ணீராகவே இருந்தாலும் சரி, எனக்கு கர்த்தர் என்றென்றைக்கும் போதுமானவர் என்று அறிக்கையிடுகிறவர்கள் தான் கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொண்டிருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. பவுல் யார் தெரியுமா பிரதர்? உங்களை மாதிரி என்னைய மாதிரிலாம் வார்த்தை அவனுக்கு வரல. அவனுக்கு யாரும் அப்படிலாம் பிரசங்கிக்கல. அவன் ஆல்ரெடி நல்ல ஒரு வேத பாரகனாகிய கமாலின் கீழே அடங்கியிருந்து நியாயப்பிரமாண சட்டங்களை கற்றுத்தெரிந்த ஒரு நல்ல ஒரு வல்லமையான ஒரு சீஷன். மாம்சத்தின் சட்டதிட்டங்களை அறிந்து கொண்டவனுக்கு ஆவிக்குரிய வெளிப்பாடு, பரலோகத்திற்குரிய வெளிப்பாடு, கிறிஸ்து இயேசுவை குறித்ததான வெளிப்பாடு எப்படி அவனுக்கு வந்தது? தன் மாம்ச சிந்தையை முழுக்க விட்டுவிட்டு ஆவியின் சிந்தைக்கு நேராக அவன் வளர ஆரம்பித்து விட்டவன். ஹல்லேலூயா. ஏன் பிரதர் ஒரு சின்ன பிரச்சனை உங்களால ஃபேஸ் பண்ண முடியல? ஒரு சின்ன குடும்பத்தை உங்களுக்கு வழி நடத்த பல போராட்டங்கள், சிந்தையினுடைய தாறுமாறுகள், சிந்தையினுடைய போராட்டங்கள், மற்ற காரியங்கள் எல்லாம் நம்மை தடை செய்து ஒரு சின்ன குடும்பத்தை நடத்துவதற்கு நிறைய பேருக்கு ஆவிக்குரிய சிந்தை இல்லாமல் தடுமாறுகிறதை பார்க்க முடிகிறது. எங்க ஃபால்ட் அப்படின்னா, நீங்க இன்னும் அவர் விரும்புகிற சிந்தைக்கு ஏற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையின் காரியம்தான். நான் போற இடத்துல சொல்லுவேன், மா உன் பார்வையில, உன் மனசு, உன்னுடைய இருதயத்தினுடைய அறிவுல, உன்னுடைய மூளையினுடைய அறிவோடு கூட கத்தரை பார்க்காத, வேத வசனத்தை படிச்சுட்டு இந்த வேதம் நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிற சின்ன அறிவை நீ கொஞ்சம் உள்வாங்கிட்டீன்னா விசுவாசம் தானா வளரும். சிந்தனை பல நேரத்தில் கிறிஸ்துவின் சிந்தையாகவே, எனக்கு எல்லாவற்றையும் நன்மை செய்கிறவராகவே இருந்து கொண்டிருக்கிறார், நான் எப்பொழுதும் அவரே நம்பி இருக்கிறபடியினால் என் வாழ்க்கையை அவர் மாற்றி என்னை அவரை போல மாற்றும்படிக்கு என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்கின்ற ஆழமான சிந்தனை உங்களுக்கு வந்துவிடும். அழகா சொல்றாரு பாருங்க அவரு. 33 வாசிங்க. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளாகிய எவ்வளவா இருக்கிறது. ஹலோ, நம்ம தேவன் போல உலகத்திலே பார்க்கப்படுகிற தேவர்கள் அல்ல நம்ம தேவன். நம்ம தேவன் ஒருவரே தேவன். சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா. உலகத்துல தான் ஆயிரம் என்னென்னவோ டிசைனா வரைகிறாங்க, டிசைனா காட்டுறாங்க, டிசைனா உருவாக்க வைக்கிறாங்க. நம்ம தேவனுக்கு அப்படி கிடையவே கிடையாது. அவர் ஒருவரே தேவன். அவரை நீங்க பார்க்கவே முடியாது. அவரை பிரதிபலித்து காண்பித்தது, அவருடைய அழகை வெளிப்படுத்தினது, அவருடைய அன்பை வெளிப்படுத்தினது, அவருடைய ஆழ்தத்துவத்தை வெளிப்படுத்தினது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சிந்தையை அறிந்தவன் யார்? பவுல் ஒரு இடத்துல அழகா சொல்றாரு. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக தேவனுடைய சிந்தையை அறிந்தவன் யார்? நல்ல கவனிங்க. ஹலோ விசுவாசியே, தேவ மனிதர்களே, ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களே, வாலிபர்களே, நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை இதுதான். எந்த காலத்திலே இந்த வார்த்தையிலிருந்து பின்வாங்காதீர்கள். இந்த வார்த்தையை ஐராக்கியத்தோடு சொல்லுங்கள். கர்த்தருடைய வருகை வருமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது வரைக்கும் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருங்க. ஒருவேளை மரணம் முந்திக் கொள்ளுமானால் அது வரைக்கும் சொல்லிக் கொள்ளுங்கள். எங்களுக்கோ எனக்கோ கிறிஸ்துவின் சிந்தையே உண்டாயிருக்கிறது. எத்தனை பேர் சொல்லுங்க, எனக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை இருக்கு பிரதர்? இருக்குதா? சத்தம் வரலையே. கதை கேட்டு போற மாதிரி செய்தி கேட்டு இருந்தேன்னா உனக்கு வாழ்க்கையில சிந்தை, தேவனுடைய சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை, ஆவின் சிந்தை வரவே வராது.
என்றைக்கு கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ளே வர வைப்பதற்கு, அந்த சிந்தையை நீங்கள் காத்து அதை வளர்த்துக் கொள்வதற்கு நீங்கள் பிரயாசம் படுகிறீர்களோ, அந்த அளவுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உங்களிலிருந்து வல்லமையாய் கிரியை நடப்பிக்கும். தந்தை அழகாய் பாடினார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. அந்த லெவலுக்கு வரணும். பக்கத்தை பார்த்து பேசுங்க, அந்த அளவுக்கு நம்ம வளரணும் சிஸ்டர். பக்கத்துல பார்த்து பேசினா வாயில புண்ணு வந்துடும். ஒழுங்கா பேசுங்க பக்கத்துல. நாம் அந்த அளவுக்கு வளரணும், அந்த அளவுக்கு முன்னேறணும், இன்னும் ஸ்பிரிச்சுவலா மாறணும். என் சிந்தை இயேசுவாக மாறணும். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் பிரதர் எனக்கு இயேசுவின் சிந்தை மட்டும் இருந்தா போதும், நான் உலகத்தை ஜெயிச்சிருவேன்னு சொல்றீங்க? வரல. இன்னமும் என் சிந்தையில பணம், போட்டி, பதவி. நீ கர்த்தருடைய சிந்தைக்குள்ள வந்துரு. கர்த்தர் உன்னுடைய சிந்தையை முழுமையாய் ஆக்கிரமித்து இந்த பகுதியில் எழுப்புதல் வீரர்களாய் தேவன் உருவாக்குவார். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு பவுல் சொல்லுகிற அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். எங்களுக்கோ, எனக்கோ, என் சபைக்கோ கிறிஸ்துவின் சிந்தையே இருக்கிறது. ஒரு நாளும் அதில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. நம் சிந்தையை மூளைச்சலவு செய்வதற்கு இன்றைக்கு அநேக நபர்கள் எழும்பி விட்டார்கள். அநேக வாலிபர்களை தந்திரமாய் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேக மத தலைவர்களை, கிறிஸ்தவ மத தலைவர்களையே இன்றைக்கு அநேக அதிகாரிகள் தந்திரமாய் மூளைச்சலவு செய்து அவர்களே தங்கள் பின்பதாக ஓட்டு வங்கியாக அவர்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு அந்த ஓட்டு வங்கிலாம் வேண்டாம். நமக்கு தேவை கர்த்தருடைய ஆத்துமாக்கள் ஒருவர்கள் மாத்திரமே. ஹalleluya, ஹalleluya. இந்த சிந்தை எனக்குள் இருக்குமானால் நான் கிறிஸ்துவை பிரதிபலித்துக் கொண்டே இருப்பேன். அது வருவதற்கு நான் சில பயிற்சிகளை செய்ய வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. பக்கத்துல பாச, சில பயிற்சிகள் செய்ய வேண்டியது கட்டாயம். இல்லையா, நான் வந்துட்டு எனக்கு எல்லாம் தெரியும், நான் எங்க பாஸ்டரோட இருக்கிற, சர்ச்சோட இருக்கிற, எனக்கு எல்லாமே தெரியும் நினைச்சிட்டீங்கன்னா நீ தான் முதல்ல ஏமாற போற ஆளுன்னு அர்த்தம். இன்றைக்கு வரைக்கும் என்னை தாழ்மையா தேவனுக்கு முன்பதாக தாழ்த்தி சொல்லுகிறேன். என் மனைவி சாட்சி, என் மக சாட்சி, என் ஊழியக்காரர்கிட்ட எல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பேன். இங்க போனேன், இங்க வந்தேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், இதை செஞ்சேன், இதை செய்ய போறேன், இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை, இப்படிப்பட்ட தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், இப்படிலாம் போலான்னு நினைக்கிறேன். எல்லாவற்றையும் வெளிப்படையாய் நான் காண்பித்து கொடுத்து பல மணி நேரங்கள் பேசி அதிலிருந்து அவர் கொடுக்கிற சில ஆலோசனைகள், அதாவது ஆவிக்குரிய ஆலோசனைகளை நான் பெற்றுக்கொண்டு வந்துதான் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். இது எனக்கு நான் கற்றுக்கொண்ட ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். உங்களுடைய சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காக்கப்பட, உங்களுடைய சிந்தையும் சகல காரியத்திலும் இயேசுவை வெளிப்படுத்த வேண்டிய 2 காரியத்தை நேரத்தோடு நான் சொல்லி நான் முடிக்க இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. நேரத்தோடு நான் முடிக்கிறேன். முதல் காரியம், எந்த சிந்தை கிறிஸ்துவினுடைய சிந்தைக்குள் இருக்கிற என்னை எந்த சிந்தை திசை திருப்ப பார்க்கிறது, எது நான் செய்ய வேண்டி இருக்கிறதை என்னை மாற்றி விடுகிற காரியமா இருக்கிறது என்று சொல்லி ஒரு 2 காரியத்தை பார்த்து முடிக்கலாம். வாசியுங்கள். Praise the Lord Jesus. Thank you Holy Spirit. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று, வாசிங்க, காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணா இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாத இருக்கும்படிக்கு பார்த்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. பவுலிங் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்ட நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை வந்து விடுகிறது.
அவருடைய சிந்தைக்குள் நாம் கட்டப்படுகிறோம், அவருடைய சிந்தைக்குள் ஆளுகை செய்யப்படுகிறோம், அவருடைய சிந்தைக்குள் வழிநடத்தப்படுகிறோம் என்றெல்லாம் பவுல் சொல்லிட்டே வராரு. கொலோசிய பட்டணத்துக்கு சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, எப்பா கொலோசிய பட்டணத்து சபையே, நல்ல ஒரு ஆவியில பலனடைந்த சபையே, சத்தியத்தில் ஊன்ற கட்டப்பட்ட சபையே, சில நேரத்தில் உனக்குள் இருந்து எழும்பப்படுகிற சில விக்கிரக ஆராதனை, அந்த வசனத்துல நான் சொல்ற ஒரு வார்த்தையை வாசிங்க, மாயமான தாழ்மை தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனைகளிலே விருப்பமுற்று. அப்படின்னா அவர் சொல்றாரு, இன்றைக்கு இருக்கிற இந்த நவீன உலகத்திலே இது மறைமுகமாய் நாம் செய்து கொண்டிருக்கிற ஒரு வழிபாடு. அண்மையிலே ஒரு சோசியல் மீடியால ஒரு வைரலான ஒரு ரீல்ஸ் பார்த்தோம். நல்ல ஒரு ஊழியர்களாய் பயன்படுத்தப்படுகிறவர்களை அப்படியே தங்களுடைய அவரை ஊழியத்திற்கு அழைத்து அவளை கொண்டு வரும் பொழுது அப்படியே தேர்பவனை போல பிரம்மாண்டமான இசைத்தாளங்கள், நடனங்கள் எல்லாமே செய்து அவரை கொண்டு வர ஆரம்பித்தார்கள். கழுத்துல மாலை, தலையில பாகை, அவருக்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்து ஒரே ஆட்டம் பாட்டம் தான். அதை ரசிக்கிறதற்கு ஒரு வாலிப கூட்டம் பின்னாடியே லைக்க போட்டு, கமெண்ட் போட்டு, ஷேர் பண்ணி, என் தலைவன் வந்துட்டான் பத்தியா அப்படின்ற மாதிரி என்னென்னவோ பண்ணிட்டு அலப்பற பண்ணிட்டு. நான் கொஞ்சம் வருத்தமா சொல்றேன், அது எப்படின்னு தெரியல, நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க தெரியல. நம்ம யாரையும் காயப்படுத்துறதோ, குற்றப்படுத்துறதோ, குறைப்படுறதோ நம்மளுக்கு அது வேலையே கிடையாது. ஆவியானவருடைய ஊழியம் அது கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அவர் சுட்டி காண்பிப்பார், தவறுகளை சுட்டி காண்பிப்பார், அதை கண்டித்து உணர்த்துவார். அவர் ஸ்டைல நான் நல்ல ஆவியில உணர்ந்து இன்றைக்கு வரைக்கும் நான் கடைபிடிக்கிறதுனால நான் உங்களுக்கு நான் சொல்லி தருகிறேன். இன்றைக்கு இருக்கிற ஒரு கிறிஸ்தவ சமுதாயம் தங்கள் ஊழியர்கள் இரவும் பகலும் போராடி ஜெபிப்பார்கள். சபைக்கு பயங்கரமா ஜெபம் பண்ணுவாங்க. உபவாசத்துல முழங்கால் படிட்டு ஒவ்வொரு ஆடுகளுக்காக, அந்த ஆடுகளுடைய கூட்டத்திற்காக, குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, எதிர்காலத்திற்காக, ஆவிக்குரிய ஜீவியத்திற்காக, எல்லாவற்றிற்கும் தாழ்மையாய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவ சிந்தையோடு, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி கொடுத்த அந்த சிந்தையோடு காத்திருந்து சபைக்கு ஜெபிக்கிற கூட்டங்களுக்காக, தன் ஆத்துமாக்களுக்காக, தன் நாடுகளுக்காக போராடி ஜெபிக்கிற கூட்டங்களை, ஊழியர்களை சபை மக்கள் மறந்து விடுகிறார்கள். உலகத்தால் பெரிதான அளவில் பேசப்படுகிற ஊழியர்களை கவர்ச்சியின் மோகத்தில் இழுக்கப்பட்டு அவர்களை பிரபகண்டா பண்ணி, அவர்களை ரசித்து, அவர்களுடைய உடைகளை, அவர்களுடைய நடைகளை, அவர்களுடைய பாவனைகளை, அவர்களுடைய பெரிய அந்தஸ்துகளை, செல்வ செழிப்புகளை எல்லாம் பார்த்து ஆஹா ஓஹோ இவர்தான் உண்மையாக தேவனுடைய ஊழியர் என்று சொல்லிக் கொடுக்கிற மூட கூட்டங்கள் கிறிஸ்தவ சமுதாயத்தில் எழுந்து விட்டது. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஆவியின் சிந்தையில கட்டப்பட்டவனுக்கு, கிறிஸ்துவின் சிந்தையில கட்டப்பட்டவனுக்கு உலகத்தினுடைய கவர்ச்சி அருவருப்பாய் இருக்கும். புரியுதா? என்ன பிரதர் ஏதோ சொல்றீங்க? நாம எங்க இயேசுவினுடைய சிந்தையை இழந்திருக்கிறோம், எங்கு இயேசுவினுடைய சிந்தைக்குள் கட்டப்படாமல் தவித்து இங்கேயும் போக முடியாம, அங்கேயும் போக முடியாம, அதையும் செய்ய முடியாம, இதையும் செய்ய முடியாம, ரெண்டுத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு பல நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையே ஃபெயிலியரா போகுது. அதை திருத்திக் கொள்வதற்கான சொல்றாரு, கிறிஸ்துவின் சிந்தையே எங்களில் உண்டாயிருக்கிறது. பவுல் தெளிவாய் சொல்லுகிறான், மாயமான தாழ்மை. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான தாழ்மையை காட்டுவாங்க. அப்படியே ரொம்ப அப்படியே எளிமையா அப்படியே போவாங்க. நாம என்ன பண்ணுவோம், நம்ம ஊழியர்கள் நம்மை ஆவிலே நடத்தி கொண்டு கர்த்தருக்குள்ளே பலப்படுத்துகிற ஊழியக்காரர்களுடைய தாழ்மையெல்லாம் பார்க்கவே மாட்டோம். உண்மைதான். என் ஊழியரை குறிச்சு எங்க பெரிய தகப்பனை விட்டுருங்க, சின்னவரை சொல்றேன். சின்னவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஓ, இங்கே சின்னவர் இருக்காரா? தோத்திரம், நீங்க தப்பா இருக்காது. நான் எங்க ஆவிக்குரிய தகப்பன்னு சொல்றேன். எங்க மூத்த தலைவர்கிட்ட நான் அதிகமா பேச மாட்டேன். ஏன்னா தலைமையின் போது 2 வார்த்தை தான் பேசுவேன். அவரே 2 வார்த்தை தான் பேசுவாரு. நான் அதுல 1 வார்த்தை கம்மியா தான் பேசுவேன். ஆனா அவருடைய மகனுக்கிட்ட தான் நான் ரட்சிக்கப்படுது, அபிஷேகம் பெற்றது, அழைப்பு பெற்றது, ஊழியத்தில் எல்லாவற்றிலும் பயிற்சி வித்ததெல்லாம் அவர் தான். அவரோடு கூட பேசும் பொழுது பல காரியங்கள் எங்களோடு கூட பேசுவார். ஆனால் சத்தியம் என்ன சொல்லுகிறதோ, ஆவியானவர், நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆவியானவர் எதை உரைத்து
இதுதான் என்று சொல்லுகிறாரோ அதுல புள்ளி வச்சுட்டு அப்படியே டிப்பார் ஸ்டெப் பண்ணா காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. ஸ்ட்ரிக்டா இருக்கிறவங்க நல்லா கவனிங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, கண்டிப்பாய் பேசுவாங்க, சத்தியம்னா சத்தியம்தான், காம்ப்ரமைஸே கிடையாது. நீ என்ன வேணா பண்ணிக்க, உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கோ. ஆனா சத்தியம் மாறாது என்று சொல்லுகிறவர்கள் தாழ்மையா தான் இருப்பாங்க, அதை வெளியே காட்ட மாட்டாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தாழ்மையா தான் இருப்பாங்க. பக்கத்துல பார்த்து பேசல வாயில புண்ணு வந்துடும். தாழ்மையா தான் இருப்பாங்க, ஆனா வெளியே காட்ட மாட்டாங்க. ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க, ஆனா தாழ்மையா தான் இருப்பாங்க. அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தனி மூளை ஒண்ணு வேணும். என்ன பிரதர் புதுசா சொல்றீங்க, புது மூளை? ஹலோ, அது ஒரு இணக்கமான அன்பு. அந்த அன்பு உள்ள வந்தாதான் இந்த வெளிப்பாடெல்லாம் புரிஞ்சிக்க முடியும். எதுக்கு அன்னைக்கு ஊழியர் அப்படி தடுத்தாரு, எதுக்கு அந்த ஊழியர் அன்னைக்கு வேணாம் சொன்னாரு, எதுக்கு அந்த ஊழியக்காரர் அன்னைக்கு வரல. விசுவாசிகள் ஒண்ணு சொல்லி தரேன், சில நேரத்தில் மெய்ப்பர்கள் நீங்க ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சொல்லுவீங்க, அண்ணே ஐயா அப்பா இது மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண போறோம், நீங்க தான் வந்து நடத்தணும். எங்களுக்கோ ஆவியில உதைக்கும். நல்லா பார்த்துங்க, ஆவியில உதைக்கும். என்ன உதைக்கும் அப்படின்னா, இந்த பிள்ளை தான் விரும்புகிறதை செய்யும்படிக்கு என்னிடத்திலே வந்து சபையில வந்து சொல்லுகிறான். ஆனால் எனக்கு அந்த பாதையில அவர்களை நடத்த விருப்பம் இல்லை. நான் அவரை நடத்த வேண்டிய வேறு ஒரு வழி இருக்கிறது. ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல், ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல், அதுதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வரும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுப்பான்னு ஊழியர்கிட்ட சொல்லுவார். இப்போ நாங்க யாருக்கு ஊழியம் செய்யறோம்? வாய் திறந்து சத்தமா யாருக்கு ஊழியம் செய்யறோம்? யார் எங்களுக்கு தலைவர்? சத்தமா தான் சொல்லுங்களேன். ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. யார் எங்களுக்கு தலைவர்? யார் எங்களுக்கு எஜமானனு? யார் எங்களுக்கு லீடரு? கர்த்தர் தானே. அப்போ நீங்க எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிருப்பீங்க. நாங்க எவ்வளோ பிரயாசப்பட்டு வர முயற்சி பண்ணுவோம். கர்த்தரே எங்களை பிஸி ஆக்குவாரு, கர்த்தரே எங்களை வேற விதமா திருப்புவாரு, இல்ல கர்த்தரே போக வேணாம் தடுத்து நிறுத்துவார். நீங்க என்ன நினைப்பீங்க தெரியுமா? அவங்களுக்கு மட்டும்தான் அங்க போனாரு, நான் பார்த்தேன், என்னை விட அவ்வளோ குவாலிட்டியா அது என்னென்ன பேசிச்சு தெரியுமா, அது என்னென்ன பண்ணிச்சு தெரியுமா, அது மதிக்கவே மதிக்கா தெரியுமா. ஆனால் நானோ அவர்களோட இருக்கிறேன், அவங்களோட பேசுறேன், அவங்களோட வாழ்றேன், எல்லாமே சொல்றேன், ஆனா எனக்கு தான் வரல. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், ஆவியின் சிந்தையில் இருக்கிறவர்களுக்கு தான் அந்த வெளிப்பாடுகள் புரிய ஆரம்பிக்கும். நீங்க மாம்ச சிந்தையில இருந்து எனக்கு இது நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது. அது உங்களுக்கு வருத்தத்தை தான் கொண்டு வரும். பவுல் இங்க சொல்றாரு பாருங்க, மாயமான தாழ்மை தேவ தூதர்களுக்கு செய்கிற ஆராதனையிலே விருப்பம் கொண்டு. உங்க சிந்தையை நீங்க ஒன்று புதுப்பித்துக் கொள்ளுங்கள். உங்க சிந்தையை வந்து ஒன்று தெரிஞ்சுங்க. ஏ சிந்தையே, ஏ அறிவே, ஏ ஞானமே. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் படிப்பு ரொம்ப அப்படியே முத்தி போச்சு. படிப்பு 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 படிப்பு. உன் படிப்பை வச்சு கர்த்தரை அறிஞ்சுக்கணும்னு ஒரு நாளும் ட்ரை பண்ணாது, அது ஃபெயிலியர். புரியுதா நான் சொல்றது? உன் படிப்புக்கோ தேவனுடைய அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த உலகத்தில் நீ இயங்குவதற்காய் படிப்பு என்பது முக்கியம். ஆனால் நீ கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு, கிறிஸ்துவின் சிந்தையை காத்துக் கொள்வதற்கு, கிறிஸ்துவினுடைய சிந்தையில வளருவதற்கு இந்த பரிசுத்த வேதாகம் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் அதான் சொல்றாரு பாருங்க, மாயமான தாழ்மையை தேவதூதருக்கு செய்கிற ஆராதனை விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையிலே அவர்கள் வாழ்கிறார்கள். எங்க இயேசுவினுடைய சிந்தையை அறிய முடியாமல் நாம் தவறுகிறோம் என்றால் இந்த காரியத்தினால் இந்த மாம்சம் நமக்குள்ளே நம்மிலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த ஆவிக்குரிய சிந்தனை அப்படியே மட்டுப்பட ஆரம்பிக்கிறது. இந்த மாம்ச சிந்தை குறித்து பவுல் ரோமர்ல அழகா எழுதுகிறார். சில வசனங்கள் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். 6ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 7ஆம் அதிகாரத்திலே 6, 7 2 வசனம் வாசிங்க வேகமா. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக. வாசிங்க வாசிங்க, சத்தமா வாசிங்க.
அர்த்த வசனம் ரொம்ப முக்கியமா, அந்த பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகல இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாய பிரமாணம் இல்லாவிட்டால் இந்த கற்பனைக்குள்ளாக சில நேரத்திலே இந்த சத்துருவனுடைய கிரியையினாலே நம்மளுடைய கற்பனைகளை பிசாசு பிடித்துக்கொள்ள வகை தேடும்போதுதான் நாம் ஆவிக்குரிய சிந்தையில முன்னேற விடாமல் மாம்ச சிந்தையிலே இருந்து விடுகிறோம். ஏன் பிரதர், ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்தவனுக்கு சில நேரத்தில் சீக்கிரமா வியாதி வருது, சீக்கிரமா செத்து போறான், சீக்கிரமா அவனுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வந்து அவனுடைய வாழ்க்கையே சூனியமாய் மாறி விடுகிறது. ஏன் பின்மாற்றம் வருகிறது? ஏன் தேவனை மதிக்காத ஒரு அசட்டு தைரியம் வருகிறது என்றால், பாவத்தின் சிந்தையிலே சமயம் பார்த்து வருகிற அந்த பாவம் அவனுடைய மாம்ச சிந்தையை ஆக்குமை பண்ணி, அதாவது அவனை ஆளுகை செய்து அவனை அதிலே வழி நடத்த அந்த மாம்ச சிந்தையை அவன் விரும்புகிறபடியினால் ஆவிக்குரிய சிந்தனை எழும்ப முடியாம மாட்டிக்கிறோம். ஒரு சிலருடைய வாழ்க்கை குறித்து நான் சொல்லுகிறேன். அண்மையில் ஒரு சகோதரி என்னோடு கூட பேசினான். அண்ணே, என் வீட்டுக்காருக்கு நான் பிடிச்ச மாதிரி தானே வாழ்றேன், எதுலேயும் ஒரு குறை வைக்கல, எல்லாமே நான் சம்பூர்ணமாய் செய்கிறேன், ஒழுங்கா சோம் பண்றேன், வேதம் வாசிக்கிறேன், சர்ச் போறேன், ஊழியத்தில் எல்லாமே இன்வால்மெண்டா பண்றேன், எல்லாத்திலும் நல்லா தான் வாழ்றேன், எல்லாமே தான் செய்யறேன். ஆனால் பல நேரங்களிலே என்னுடைய சிந்தனையிலே சில தவறான சிந்தனைகள் வரும்போது என் வீட்டுக்காரரையே நான் வெறுக்க ஆரம்பிக்கிறேன். நான் சொன்னேன், ஏமா இவ்வளவு செய்கிறேன், அப்புறம் எப்படிமா வெறுப்பு வருது? அது என்னன்னு தெரியலனே. நான் தனிமையா இருக்கும் பொழுது என்னுடைய சிந்தனையிலே அவர் முன்னதாக பேசின கல்யாண காலத்துல பேசினதான், நல்லா கவனிங்க, கல்யாண காலத்துல பேசினது, என் தாய் தகப்பனை தவறாய் பேசினது, என் குடும்பத்தை தவறாய் பேசினது எல்லாம் பார்க்கும் பொழுது என் கணவனோடு கூட சமாதானமாய், என் கணவனோடு கூட சந்தோஷமாய், என் கணவனோடு கூட இசைந்த ஆத்துமாவாய் வாழ முடியாமல் இந்த பாவம் என்பது என்னை அதிகமாய் நடத்தி கொண்டிருக்கிறதை, மாம்ச சிந்தை நடத்தி கொண்டிருக்கிறதை என்னால் பார்க்க முடிகிறது சொன்னாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர்மா, ஆவியானவருடைய சிந்தை இருக்குன்னா உனக்கு ஜீவனும் சமாதானம் இருந்துகிட்டே இருக்கும். நீ எப்பெல்லாம் தனியா இருக்கிறியோ, தனியா இருக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் பேசினதை சத்துரு சில நேரத்தில் சமயம் பார்த்து உன்னுடைய சிந்தையில விதையாய் போட ஆரம்பிப்பான். நல்லா புரிந்து கொள் சபையே, வாலிப பிள்ளையே, நீங்க எந்த நேரத்தில் உங்களுடைய நினைவுகள் தனியாக இலவசமாய் ஃப்ரீயா இருக்கிறதை சத்துரு கவனித்துக் கொண்டே இருப்பான். ஏன் கசப்பு வருது தெரியுமா? ஏன் போராட்டம் வருது தெரியுமா? ஏன் சண்டை வருது தெரியுமா? நம்ம மனசுல எதுவுமே இல்லை நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் சமயம் பார்த்து கொண்டிருக்கிற சத்துரு ஒரு விதையை போடுவான். அன்னைக்கு இவங்க இப்படி பேசினாங்களே, ஞாபகம் இருக்குதா? அன்னைக்கு நம்ம இப்படி அசட்ட பண்ணி ஒரு மாதிரி கேவலப்படுத்தி பண்ணாங்களே, அதை மறந்துட்டியா? குடும்ப வாழ்க்கையில சொல்றாத, உங்க வேலையில சொல்றேன், சபையிலும் பிரச்சனை தான் இருக்கு. ஆவியில களி கூர்ந்து ஆராதனைக்குள்ள போக முடியாத பல விசுவாச குடும்பங்களை நான் பார்க்க முடியும். போதகர் நல்லா ஆராதனை நடத்திட்டு இருப்பாரு, நம்ம உள்ள வந்தா கையை தட்ட மாட்டோம், பாட்டு பாட மாட்டோம், அந்நிய பாஷை பேச மாட்டோம், இயேசுவோட ஒப்புரவாக்கப்பட மாட்டோம், ஆவியில் அப்படியே கனெக்ட் ஆக முடியாம ஏதோ ஒரு தடை இருக்கும். என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, நீ ஆவிக்குரியவனாய் அறியப்படுகிற நீ ஏதோ ஒரு இடத்துல உன்னுடைய கற்பனையில, உன்னுடைய நினைவு மண்டலங்களை பிசாசானவன் ஒரு விதையை போட்டு அதை விளைய செய்து, அதை உன்னிலிருந்து தோன்ற செய்து, உன்னுடைய கிறிஸ்துவின் சிந்தை எல்லாம் மாம்ச சிந்தை கொண்டு போய் இங்க உக்காந்தா வெறும் பாடி தான் உக்காண்டிருக்கும். ஆமா, தலையில முக்காடு போடாது, பாட்டு பாட சொன்னா பாட்டு பாடாது, ஜோமனை சொன்னா ஜோமனை தெரியாது, வசனத்தை கேட்க சொன்னா கேட்காது, அது எங்கேயோ ஒரு எண்ணத்துல இருக்கும். என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா, பாவமானது, மாம்ச சிந்தையானது இந்த கற்பனையை அதிகமாய் ஆட்கொண்டு வைத்திருக்கும். அது குறித்து பவுல் சொல்லுகிறார் பாருங்க, 8ஆம் அதிகாரத்துல 5-6 வேகமா வாசிங்க. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், இந்த நல்ல நான் சொன்னேன் இல்லையா, முன்ன சொன்னேன் இல்லையா, பாவமானது, ஹலோ லிசன், பாவமானது கற்பனையிலே சமயம் பெற்று
உள்ள வந்ததுக்கு அப்புறம் நாம் எப்படி இருப்போம் அப்படின்னா மாம்சமாவே பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதுதான் பவுல் எழுதுறார், மாம்சத்திற்குரியவர்கள், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களையே சிந்திப்பார்கள். 6ஆம் வசனம் வாசிங்க, 5ஆம் வசனம் வாசிங்க, 6ஆம் வசனம் வாசிங்க. மாம்ச சிந்தையை மரணத்தை கொண்டு வரும். 7ஆம் வசனம் வாசிங்க, 7ஆம் வசனம் வாசிங்க. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, மாம்சத்திற்குட்பட்டவர்கள். இதாங்க பிரச்சனை. பவுல் சொன்னார்ல அங்க அழகா, ஐயா அம்மா புரிஞ்சு கொள்ளுங்க. பவுல் அங்க சொன்னார் இல்லையா, எங்களுக்கோ கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தை தான் இருக்கிறது என்று கான்பிடென்டா சொன்ன அந்த தேவ மனுஷன் சொல்றாரு. நம்மளால சொல்ல முடியுதா? சொல்ல முடியாம நம்ம தான் தவிச்சிட்டு இருக்கிறோம். என்ன தவிச்சிட்டு இருக்கிறோம்னா, பிசாசு சமயம் பார்த்து போட்ட கற்பனையின் விதைகள், தீங்கான பொல்லாங்கான விதைகள் என் நினைவு மண்டலத்தில் விழுந்து அது 30-60 அந்த மாம்ச சிந்தனை வளர ஆரம்பிக்கும் பொழுது என் மாம்சத்திற்குரிய சிந்தை எல்லாமே எனக்கு பிரியமாய், எனக்கு உகந்ததாய், எனக்கு ஏற்றதாய் இருக்கும்படிக்கே மாம்ச சிந்தை யோசிக்க ஆரம்பிக்கும். அப்படி யோசிக்கிறவங்களுக்கு தேவ சிந்தை கொஞ்சம் தள்ளி போயிடும். அழகா 7ஆம் வசனம் சொல்லிட்டு பாருங்க, அவர்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாய் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். இப்ப புரியுதுங்களா பிரதர்? ஏன் நீங்க சர்ச்சுக்கு வந்தா ஆவியில களி கூற முடியாம சில பேர் பாண்டேஜ்ல மாட்டிட்டு இருக்கிறீங்க? ஸ்பிரிச்சுவல் பாண்டேஜ் சொல்றதுனால. உங்களுக்கு சாபம்லாம் கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு சாபம்லாம் கிடையாது. சொன்னாங்களா? நீங்க சொன்னதை சொன்னையா? அவங்கள பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து, உங்களுக்கு சாபம் என்பது கிடையாது. எல்லாம் கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் முடித்து இரத்தத்தினால் கழுவி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரமாய் கொடுத்து விட்டார். எல்லா கையை தட்டி ராஜாவுக்கு அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டுங்க ராஜாவுக்கு, மகாராஜாவுக்கு நல்ல நல்ல கையை தட்டி, தேவச்சனவே எங்களுக்கோ தேவ சிந்தையை உண்டாயிருக்கிறது. என்னால உறுதியா சொல்ல முடியும் சிஸ்டர், நான் பாவம் ஒரு நாள் செய்ய முடியாதபடிக்கு என்னை ஆவியானவர் தடுத்து நிறுத்தி அவருக்கு நேராகவே வழி நடத்துவார். தந்தை அழகா பாடினார், கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் செய்து, ஓ கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி, இப்ப சொல்லுவோமா, இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து. சொல்லுங்க வாய் திறந்து, ஆமென் ஹல்லேலூயா. புரியுதா? மாம்ச சிந்தையில இருக்கிறவனுக்கு தான் பாவம் பெருசா தெரியும். ஐயோ டிவி பார்த்துட்டேன், ஐயோ அதை பார்த்துட்டேன், ஐயோ இதை பார்த்துட்டேன். பார்த்ததே தப்பு, பக்கத்துல பார்த்து பார்த்ததே தப்பு. அதை வேற உள்ள வச்சு 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 அதையும் சொல்லுங்க, அதையும் உள்ள வச்சு வச்சு வச்சு. பழைய பாட்டு ஒண்ணு எங்க சர்ச்சில் வந்து பானா, நெஞ்சுக்குள்ளதான் என் நெசர வச்சேன் அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு, கிராமத்துப்புற பாட்டு. என் கண்ணுக்குள்ளதான் என் இயேசுவை வச்சேன். இதெல்லாம் கர்த்தரோடு கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில இணைந்திருந்தால், நாம் பிணைந்திருந்தால் பாவம் என்னை ஒரு நாளும் அணுகாது. பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. இது கிறிஸ்துவின் சித்தைக்குள் காக்கப்பட்டவனுக்கு அறிவிக்கப்படுகிற செய்தி. அதை ஒழுங்கா செஞ்சுட்டா போதும், உங்கள் சிந்தை கிறிஸ்துவோடு கூட இருக்கும். சில நேரத்துல பாவம் செய்யற எண்ணம் வருது பிரதர் அப்படின்னா, அங்க ஆவிக்கும் மாம்சத்துக்கும் ஏதோ ஒரு போராட்டம் நடக்குதுன்னு அர்த்தம். பக்கத்தை பார்த்து பேசுங்க. உங்களுக்கு சில நேரத்துல பாவம் செய்கிற சிந்தை வருகிறது, அது நீங்கள் அல்ல, உங்களுக்குள் போராடுற மாம்சத்தின் பலகீனம். என்ன பிரதர் பண்றது? அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர். முழங்கிடுவேன் முழங்கிடுவேன் சுவிசேஷம், சிறுமைப்பட்ட அனைவருக்கும்
கிராமத்து ஜனங்களுக்கு கொஞ்சம் அப்படியே மாதிரி உணர்ச்சி பொங்க இருக்கிறீங்க என்ன அர்த்தம்? ஆனால் அதுதான் வேணும் சபைக்கு. அல்லேலூயா. நம்ம சபையில தாங்க நம்ம களி கூறவே முடியும். நிறைய பேர் ஒரு அம்மா பார்த்தேன், ஜீசஸ் கால்ஸ்ல மீட்டிங் முடிச்சு நான் திரும்பும் போது, ஐயா சோமனிங்க எல்லாம் சொல்லிட்டு போகும்போது வீட்டுக்கு போயிட்டு வரேன் ஆச்சு. ஏம்மா சந்தோஷமா தான் போமா, வீட்டுக்கு போனா ஒரே சாப்பாடு செய்யணும், அது கவலையே. வீட்டுக்கு போனா என்ன செய்யுதுன்னே தெரியலையா, போய் தான் செய்யணும் ஒரு அம்மா சொல்லுது, அதுக்கு அதோட கவலை. ஆனால் நாம் கர்த்தருக்குள் வரும் பொழுதெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் நம்மை நிரப்புகிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சிந்தை எனக்கு உண்டா இருக்கிறபடியினால் மாம்ச சிந்தை என்னை ஒரு நாளும் ஆளுகை செய்யவே செய்யாது. அப்படி என்னை மேற்கொள்ள அது பார்க்கிறது என்றால் நான் செய்ய வேண்டியதெல்லாம் என் ஆவியானவரோடு கூட நான் சம்பாஷிக்க ஆரம்பித்து விட வேண்டும். நல்ல ஆவிக்குரிய பாடலை வாயை திறந்து பாட ஆரம்பிக்கும் பொழுது அந்நிய பாஷையில பாடலை பாட ஆரம்பிக்க வேண்டும். என்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் பாட்டா பாடிக்கிட்டே இருப்பேன், திடீர்னு பார்த்தா டங்ஸா பாடிட்டு இருப்பேன். உங்களுக்கு அது சிரிப்பா தான் இருக்கும், எனக்கு அது வழக்கம். நான் நல்லா ஆவிக்குள்ள நல்லா உள்ள போயிட்டு உள்ள இருக்கிற அந்த பொக்கிஷத்தினுடைய அந்த தேவனுடைய ஆழமான அன்பை உணர்ந்து கொள்வதற்கு என் ஆவியை நல்ல கண்ணை மூடி நல்ல டங்ஸ் பேசி பாடிக்கிட்டே இருப்பேன். திடீரென்று தேவனுடைய வல்லமை என் மீது பலமா இறங்க ஆரம்பிக்கும், என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட ஆரம்பிக்கும். சீக்கிரட்டுங்க, எங்களுக்கு பலவீனம் இல்லையா, எங்களுக்கு சோர்வு இல்லையா, எங்களுக்கு எதிர்ப்பு இல்லையா, நாங்கள் எப்படி ஜெயத்தோடு இங்கே நிற்கிறோம்? கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள் உண்டாயிருக்கிறது. அந்த சிந்தைக்குள் எங்களை நாங்கள் காத்து வாழ்கிறோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கும் அந்த சிந்தையை தான் வைத்திருக்கிறார். சபைக்கு நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் மறுபடியும் பாவத்தை குறித்து பெரிதாய் பார்க்காமல் என்னை பாவத்திலிருந்து கழுவி மீட்ட அருளாதருடைய ஆவியின் அபிஷேகம் எனக்குள் இருக்கிறது. நான் இனி பாவம் செய்வது இல்லை, பாவத்திற்கு நான் அடிமை இல்லை, பாவத்தை கண்டால் எனக்கு அது அருவருப்பு என்ற ஒரு ஆவிக்குரிய சிந்தனை உங்களுக்குள் வளர வேண்டும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணு, மாம்சத்தை ஒடுக்கி ஆவியானவருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வளரணும். ஒன்னு சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் போயிடுறேன். ராஜாவோட வருகை அதி சீக்கிரமா இருக்கிறதுனால நாம நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா, ஜோம் பண்ணிட்டு நேரம் கிடைக்குமோ ஜோம் பண்ணிட்டு வந்துட்டு போறது, வேதம் வாசிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. இது ரெண்டத்தை தாண்டி மூணாவது ஒண்ணு இருக்குது. நீங்க ஆவியிலே ஆவியானவரோடு எப்பொழுது பேசிட்டு இருக்கணும். எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேருக்கு விளங்குது? நிறைய பேர் ஜோம் பண்ணிட்டு போயிடுறீங்க, அது ஒரு புறம் இருக்கட்டும். நிறைய பேர் வேதம் வாசிட்டு அப்பாடா இன்னைக்கு பைபிள் வாசிட்டேன் அப்படி போயிடுறீங்க, அதுவும் இருக்கட்டும். இதையும் பேலன்ஸ் பண்ணுகிறதை போல இதை ரெண்டுமே நமக்கு கற்றுக் கொடுத்து நம்ம ஆவியில வளர்க்கிற இந்த ஆவியானவரோடு கூட அதிக நேரம் மணிக்கணக்கு ஆவியில பேசணும். ஒன்னு சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நல்ல டங்ஸ் பேசுற வாய் கெட்ட வார்த்தை பேசாது. நல்ல ஆவியில பாஷைகளை பேசி ஆவியானவரோடு களி கூறுகிற வாய் சண்டை போடுறதுக்கு இந்த கோல் மூட்டாது, சண்டை போடாது. ஒரு விசுவாசி ஒண்ணுக்குது எனக்கு தெரிஞ்சு, அந்த சர்ச்சுக்கு வரும், வந்துச்சுன்னா நல்ல பயங்கரமா கத்தாச்சுன்னா தெரு ஊரே கேட்கிற அளவுக்கு அந்நிய பாஷை பேசும். வீட்டுல போனவொன்னு நாய பேய என்னாச்சு, சோ தரல அது தரல, இப்படி இருக்குது விசுவாசி. சபையில வந்தா அழகா ஆயத்தமால ஒரு பாட்டு பண்ணார், பசுத்தோல் போத்திய புலியானி பயிரை மேயிற வேலியா. நாம என்ன பண்றோம், நம்மளே தான் எல்லாம், நம்மளை போல பரிசுத்தவான் யாரும் இல்லை நினைச்சிட்டு உள்ள வரோம். வந்து அப்படியே வெள்ளையெல்லாம் அடிக்கப்பட்டுட்டு, தப்பா எடுத்துக்காதீங்க, ஆவிக்குரிய மாய்மாலத்தை சொல்றேன், ஆவிக்குரிய மாய்மாலமான வெள்ளையெல்லாம் அடிக்கப்பட்டுட்டு வெளியே போனவுடனே அப்படியே கலர் தான். ஏய், யாருக்கிட்ட பேசுற தெரியுமா நீ? வாயை கொஞ்சம் சுருக்கிக்கோ, இல்லைன்னா ஆண்டவர் ஜிப்பு போட்டுருவார். புரியல நிறைய பேருக்கு. வாயை கொஞ்சம் சுருக்கமா வச்சுக்க, இல்லைன்னா வாய சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். உங்க வாயில அந்நிய பாஷை தவிர, அன்பு கூறுகிற வார்த்தை தவிர, கர்த்தருடைய வார்த்தை தவிர, விசுவாச அறிக்கையை தவிர வேற ஒன்றும் தேவையில்லாமல் புறப்படாமல் இருப்பதாக.
ஆமென் சொல்றவங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லிட்டு நான் அப்படி ஜெபத்தை நடத்த விரும்புகிறேன். பவுல் சொல்லுகிறதையே நாம் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். வாசியுங்கள். பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வேகமா வாசிங்க, முடிச்சிடலாம். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையோடு கூட இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையா இருப்பீர்கள் என்றால் அதையே தேவன், அர்த்த வசனம், ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ. நல்லா கவனிங்க. சபை ரொம்ப கவனமான வார்த்தை கவனிக்கணும். அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு கையை தட்டுங்க மகாராஜாவுக்கு. அற்புதமான வார்த்தை. எனக்கு வேதாகமத்துல ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பரிசுத்தவான்னா பவுல் தான் சொல்லுவேன். என்னை கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்தின தேவனுடைய உபதேசங்கள், பவுலுடைய வார்த்தைகள், பலமான தேவனுடைய வார்த்தைகள், ஆவியோடு கூட அவன் எழுதப்பட்ட வசனங்கள் எல்லாம் இன்றைக்கும் சபை நடத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை மாம்ச சிந்தையை விட்டு ஆவின் சிந்தைக்கு வந்து விட வேண்டும் என்று பவுல் அங்கு கொலைசை பட்டணத்தில் எழுதினார். இப்போ கொலைசை சபையில ஒரே சிந்தையா இருக்கும்படி, ஆவிக்குரிய சிந்தையா வந்தவர்களுக்கு இப்போ பவுல் சொல்றாரு, எம்மா உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றேன். நாம் எல்லாரும் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையா இருக்க கடவுள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைகளிலே இன்றைக்கு பிரிவினைவாதங்கள் பேசுகிறார்கள், ஏற்றத்தாழ்வுகளை பேசுகிறார்கள். பல நேரங்களிலே அவர்களை விட நாம் சிறந்தவர்கள் என்று தங்களை தாங்களே அக்களிப்பாய் பேசிக்கொள்ளுகிற கூட்டங்கள் எழும்பிவிட்டது. என் அப்பாவுக்கு முன்னாடி பைபிள் சட்டம் சொல்லுது, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே, அவர் எல்லாருக்கும் தேவன் தான். இங்க உயர்ந்தவன் இல்லை, தாழ்ந்தவன் இல்லை, படிச்சவன் இல்லை, படிக்காதவன் இல்லை, நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசதியான ஆளு நம்ம சபைக்கு வசதி குறைவா ஒரு நபர் வரும் பொழுது என்னை போலதான் தேவன் அவர்களை நேசிக்கிறார் என்று பார்க்க வேண்டும். ஏன் சபைக்கு நான் போவேன், சில நேரத்தில் ஊழியர்கள் இல்லாத நேரத்தில் சபையில போய் உட்காருவேன். இதெல்லாம் கத்துங்க. ஊழியம் செய்யாத நாட்களில் உங்க சபையில போய் உட்கார்ந்து நீங்கள் திடப்படுவதற்கு சபையினுடைய ஆராதனையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். காரணம், நீங்க எல்லாருக்கும் உபதேசம் பண்ணி நீங்க சோர்ந்து போயிருப்பீங்க, இல்ல நீங்க பலனற்று போயிடுவீங்க. உங்களை உற்சாகப்படுத்துவதும் உங்களுக்கு ஊட்டச்சத்து கொடுப்பதும் திருச்சபை ஒன்று மாத்திரமே. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் அப்படியே சபைக்கு போயிருக்கும் பொழுது ஒரு வயதான ஒரு நபர் வந்தார். வயதான நபர் இப்படிதான் கூனி தான் நடக்கிறார், இப்படிதான் வரார். ஒரு ஸ்டெப்பே இவ்வளவுதான், அதுக்கு மேல இல்லை, வேகம் இல்லை. அப்படி உள்ள வரும் பொழுது ஒரே துர்நாற்றம். சட்டையை பார்த்தா ஒயிட் ஷர்ட்டு, அப்படியே சேவரிஞ்சு போய் கிடக்குது ஷர்ட்டு. முகம் கூட ஒரு கழுவுல, முடி கூட வாரல. என் பக்கத்தில் வந்து உட்காருவதற்கு வந்தார். நான் உட்காருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு என்னால் தாங்க முடியல. ஆனால் அவருடைய பக்தியை நான் பார்க்கும் பொழுது என்னால் ஒன்றும் பேச முடியல. உட்காந்து இருந்தாரு. ரொம்ப நேரம் அமைதியாக இருந்தேன், என்னால் முடியல. இருந்தாலும் அவர்கிட்ட 2-3 வார்த்தை அப்படியே பேசிக்கிட்டு, ஏன்னா பக்கத்தில் நீங்களாம் புது விசுவாசி வந்தால் பேச மாட்டோம் இல்லையா, நாம் அப்படி இருக்கக்கூடாது, நாமளே பேசணும்னு சொல்லிட்டு ஐயா எங்கேருந்து வரீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டு அவர் செய்தியெல்லாம் எடுத்தார். அப்படியே கூணு வணிஞ்சு தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். செய்தி முடிஞ்சது, எல்லாம் முடிச்ச உடனே எழுந்து கையை பிடிச்சிட்டு, ஐயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாராங்கன்னு சொல்லிட்டு அவரை விசாரிச்சுட்டு 2 வார்த்தை கேட்டு வெளியே வந்தேன். அவரை நாம் பார்த்த பிரகாரமாய் நம் சபையில் இருக்கிற மற்ற யாவரும் பார்க்கவே இல்லை. ஒருவேளை வந்தவர் தேவனுடைய தூதனா இருப்பாரானால் யார் பரிச்சை பார்க்க முடியும்? ஒருவேளை வந்தவர் இயேசுவாகவே வந்திருந்தால் யார் அதை கண்டுபிடிக்க முடியும்? யார் அதை கண்டுபிடிக்க முடியும்? நமக்கு முடியவே முடியாது. நான் ஒன்று தெரிந்து கொண்டேன், ஆண்டவரே இது வந்தவர் யாருன்னு தெரியாது, ஆகிலும் நீர் அவரை நேசிக்கிறீர், நானும் அவரை நேசிக்க எனக்கு பொறுமையை கிருபையை தாரும் என்று அமைதலோடு கூட உட்கார்ந்தேன். சபையில இன்றைக்கு சில நேரங்களிலே இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் வரும்பொழுது சகிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சகிக்க கற்றுக்கோ.
ஒரு வார்த்தை விசுவாசி உன்னை பேசிட்டா அதையும் சொல்லிடு. ஒரு வார்த்தை உங்களை விசுவாசிகள் ஏதாவது பேசிட்டா வருத்தப்படாத, சோர்ந்து போயிடாத, சகோதர சிநேகத்தை கெடுத்துக்காத, அவங்க மேல அன்பாவே இரு. அதே தான் பவுல் சொல்றாரு. அல்லேலூயா. ஒரே ஒழுங்கு சபையில வைக்கப்படும் பொழுது நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு கீழ்ப்படிதல் என்பது சபையை விட்டு தூரமா இருக்குது. ஐயா உங்களுக்கு என்னையா தெரியும்? எப்போ பார்த்தாலும் இதை சொல்றீங்க, இதை செய்ய சொல்றீங்க, அதை செய்ய சொல்றீங்க, அம்மா இதை செய்ய சொல்றீங்க. எனக்கு இப்ப செய்யற சூழல் இல்லையா, எனக்கு இதை முடிச்சுட்டு நான் அதை போய் பார்க்கணும், இதை முடிச்சு நான் அங்க போகணும், இதை முடிச்சு நான் அதை செய்யணும், என்னால இதெல்லாம் செய்ய முடியாதுயா. இன்னொரு விசுவாசி இருக்குது, அது என்ன சொல்லும் தெரியுமா? நீங்க சொல்ற அளவுக்கு இது ஒன்றும் ஒர்த்து இல்லை பாஸ்டர். லிசன் கேர்ஃபுல்லி. ஒரு ஒழுங்கை தேவனுடைய சபையிலிருந்து தேவனுடைய ஆவியானவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது இருதயத்தை அர்ப்பணமாய் மாற்றிக்கொள்ள முடியாமல், இருதயத்தை கீழ்ப்படுத்த முடியாமல், நாம் வசனத்தின்படி ஒழுங்காய் நடந்து கொள்ள நம்மை கீழ்ப்படுத்த நாம் அவசியப்படாத போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில நீங்க கேட்கறதுல பல நேரத்துல இறங்கி வந்து அவர் செவி கொடுப்பதும் தவிர்க்க செய்வார். ஏன் உங்க வாழ்க்கையில ஜெபங்கள் ஒரு சில நேரத்தை தடையா மாறுது தெரியுமா? செபிச்சுக்கிட்டே இருக்கிறையா, இன்னும் ஆண்டவர் உத்தரவு கொடுக்கலையா, செபிச்சுக்கிட்டே இருக்கிற இன்னும் வாழ்க்கையில இந்த ஒரு அற்புதம் நடக்கலையா, எங்கேயோ 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 ஒழுங்காய் நடக்க வேண்டிய வழியில கொஞ்சம் அப்படி பிசுறு தட்டி உங்க ரூட்ல நீங்க ஓடிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹலோ, கேக்குதா? புரியுதா சொல்றது? தேவனுடைய வார்த்தை உங்களை பயிற்சிவிக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். ஆனா பவுல் சொல்றாரு, நமக்கு ஒரு ஒழுங்காய் நடந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து கொண்டு நம்மளுடைய இருதயத்தை அர்ப்பணித்து சொல்லுகிறதை செய்வதற்கு நாம் எதையெல்லாம் நாம் கடைபிடிக்கிறோமோ, எதையெல்லாம் செய்வதற்கு நம்ம அர்ப்பணிக்கிறோமோ அந்த இடத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி வர ஆரம்பிக்கிறது. அது மேல் வசனத்தை அழகாய் பவுலே அதை விளக்கி எழுதுகிறார். எதை குறித்து சொல்லுகிறார் என்று முக்கியமான அந்த காரியத்தை பேச வேண்டும் என்று ஆவியில் என்னை உணர்த்தினார். நான் 12ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் என்று என்னை எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடர்கிறேன். அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைத்த பரம அழைப்பின் முடிச்சிருங்க பந்தய பொருளுக்காக. அதுதான் பவுல் சொல்றார். சபையில ஒவ்வொருத்தருக்கும், ஹலோ லிசன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு தேவன் கொடுப்பார். புரிந்து கொள்ளுங்கள் சபையே. எல்லாரும் மைக்க பிடிச்சி அப்படிலாம் போயிடாதீங்க. எல்லாருக்கும் மைக்க பிடிக்கணும் ஆசைலாம் வேணாம். நான் மைக்கு பிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டா, என் சர்ச்சில் 2500 1800 பேர் வர சபையில நான் தான் பெருக்கி பாய் போடுறது, ஸ்பீக்கர் சிஸ்டம் செட் பண்றது, ஒயர் ஓட்டுறது, அது முடிச்சதுக்கு அப்புறம் கிளீன் பண்றது, பாத்ரூம் கிளீன் பண்றது, செப்பல் அடிக்க வைக்கிறது, பந்தல் போடுறது, அதுக்கு ஷாமியானா கட்டுறது, அதோட சைடு வால் கட்டுறது, ஸ்டேஜ் ஃபுல் பிட் ரெடி பண்றது, பின்னாடி பேனர் வாரம் வாரம் வந்து செட் பண்ணி போறது, பல வேலைகள் செய்துக்கிட்டே இருப்பேன். நைட்டு போனேன்னா 9 மணிக்கு உள்ள போனா வெடிகாத்தால 2 மணிக்கு 3 மணி வரைக்கும் நாங்கள் செஞ்சுட்டு இருப்போம். காலையில் 5 மணிக்கு சர்வீஸ் ஆரம்பிச்சிருவோம். 2 மணி நேரம் தான் தூக்கம் இருக்கும். ஒன்றே ஒன்றுதான், எங்க கையில கொடுத்த வேலையை ஒழுங்கா செஞ்சுக்கிட்டே இருந்தோம். அவர் அந்த உண்மையை கவனித்தார். கர்த்தர் எங்கள் உண்மையை கவனித்தார். யாருக்குமே இல்லாத பாக்கியத்தை அடியனுக்கு தேவன் கொடுத்தார். இன்றைக்கு தேசங்களுக்கு எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி வருகிறார். அதான் அதிகமாக சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஞாபகம் இல்லை சட்டுன்னு, நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்வோம். எதை எங்களுக்கு எந்த பொறுப்பை கொடுத்தாங்களோ அதை ஒழுங்காக செஞ்சேன் பிரதர். நான் என் மனைவி காணிக்கை ஊழியத்தில் இருந்தா, காணிக்கை ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருந்தா, வாலண்டியர் ஒர்க்கில் இருந்தா, எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருந்தா. கர்த்தர் அவளுக்கு ஒரு ஏற்ற துணையை கர்த்தர் என்னை வந்து அவளுக்கு கர்த்தர் கொடுத்தார். எந்த எதிர்பார்ப்பும் அவளுக்கு இல்லை. கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருக்காக நம் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்யணும்னு தன்னை கீழ்ப்படுத்தி ஒரே சிந்தையா அவள் செய்த அந்த காரியத்திற்கு ஒரு ஊழியக்காரரை என் மனைவிக்கு கர்த்தர் கொடுத்தார். எனக்கு நான் செய்த ஊழியத்தை தேவன் கணக்கில் வைத்து
நான் செய்த பொறுப்பை ஒழுங்காய், கிரமமாய், ஒழுங்காய், ஒரே சிந்தையாய் சபையின் தரிசனத்தை புரிந்து கொண்டு சபையின் தலைவனோடு கூட, தரிசன தலைவரோடு கூட இணைந்து சொல்வது எதுவோ செய்ததே என்னை இன்றைக்கு சமாதான புருஷனாய் வைத்திருக்கிறார். என்னை தேவனுடைய ஊழியக்காரனாய் வைத்திருக்கிறார். கொஞ்சம் இந்த காலத்து பிள்ளைங்க, வாழை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற கடைசியாய், உங்க சபை உங்களுக்கு எதையெல்லாம் கற்பிக்கிறதோ அதை செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் தெரியும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம வீடு மாதிரி நம்ம சபை இருக்காது பிரதர் சிஸ்டர். எங்க அப்பா ஒன்னு சொல்ல மாட்டாரு தெரியுமா, எங்க அம்மா ஒன்னு சொல்ல மாட்டாங்க தெரியுமா, இவங்க தான் என்னை திட்டுறாங்க, இவங்க தான் என்னை கடிஞ்சு கொள்றாங்க, இவங்க தான் என்ன இப்படி பேசுறாங்க, இவங்க சொல்லிதான் நான் செய்யணுமா, இவங்க எதுக்கத்தாலும் என்னையே தான் கார்னர் பண்றாங்க. ஒரு நாள் யோசிக்காத. உங்களை தேவனே உருவாக்கி கொண்டிருக்கிறார். பரம தரிசனத்துக்கு நேராக, நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டிய தரிசனத்துக்கு நேராக உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்ற ஆழமான அறிவும் சிந்தையும் ஆவிக்குரிய சிந்தையும் வரும் என்று சொன்னால் நீங்கள் தான் கிறிஸ்துவின் சிந்தையை அறிந்தவர்கள். நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கிற கடைசி ஒரு போராட்டம் என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரியும் பிரதர். இன்னைக்கு ஒரு பாஸ்டர் பேசுன, ரிடில்ஸ்ல ஒரு பாஸ்டர், அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்றேன். ஐயா, என் சபையில எங்க அப்பாவோட ஊழியத்துல இருந்த அநேகர் இன்றைக்கு எங்களை விட்டு போயிட்டாங்க. அவர் சொன்னதை சொல்லிடுறேன். அநேகர் போயிட்டாங்க எங்களை விட்டுட்டு. நான் இந்த ஊழியத்தை பொறுப்பெடுத்து ஆரம்பிக்கும் பொழுது நான் ஒருவன் மாத்திரமே இந்த ஊழியத்திற்கு என்னை அர்ப்பணித்து ஆண்டவர் சம்பந்த காத்திருந்த பொழுது, என் அப்பாவோடு கூட இருந்து ஊழியம் செய்து எங்களை விட்டு போன எல்லாரும் இன்றைக்கு ஊழியர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவன் ஒரு தெளிவை கொடுத்து இன்றைக்கு போன அத்தனை ஊழியக்காரரும் என் சபையோடு வந்து இணைஞ்சி, இனிமே உங்களுடைய தலைமையின் கீழே தான், உங்க அப்பாவோட கீழே தான், அதாவது உங்க அப்பாவோடு இருந்து செய்ய முடியாத ஊழியத்தை இனிமேல் நாங்கள் உங்களோடு தான் இணைந்து செய்ய போகிறோம், எங்களை தாய் சபையோடு கூட இணைத்துக் கொள்கிறோம் என்று அநேகர் வந்துட்டாங்க பிரதர்ன்னாங்க. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா பாஸ்டர்? என்ன பண்ண? உங்க அப்பா பண்ண ஊழியத்தை தாண்டி நீங்கள் பரம அழைப்பினுடைய தரிசனத்தை, லக்கை அழகாய் தெரிந்து கொண்டு அதை அழகாய் உங்களுடைய ஊழியத்திலே நீங்கள் செய்து கொண்டே வந்தீர்கள். உங்கள் ஊழியத்தை விட்டு போனவர்களும் சரி, உங்கள் ஊழியத்தை கவனிக்கிறவர்களும் சரி, உங்கள் ஊழியத்தில் வளர்களும் சரி, அந்த லக்கை நோக்கி கொண்டே இருந்தார்கள். அந்த அழைப்பிலே நடக்கிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த அழைப்பிலே நீங்கள் ஒழுங்காய் நடந்து கொண்டு தேவனுடைய சிந்தையோடு கூட நீங்கள் செய்த சகல ஊழியத்தை கவனித்து போனவர்களே திரும்பி வரும்படிக்கு தேவன் கிருபை தந்திருக்கிறார். ஐயா, நாம போறது கிடையாது. நாம இங்கிருந்து தான் தேவனுடைய ராஜ்யத்தை வெளியே கொண்டு போய் சேர்க்க போகிறோம். அல்லேலூயா. நீங்க ஒண்ணு செய்யுங்க, ஒரு தரிசனத்துக்குள்ள யோசிங்க. உங்களுக்குன்னு ஒரு சிந்தனை வேண்டாம். தேவனுடைய சிந்தை உங்கள் இருதயத்திலே காக்க கடவதாக. அப்படி கண்களை மூடி ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். வாய் திறந்து, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன்.